இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல போடுவாங்க. இப்படி போடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு 1000 ரூபாய் லாஸ் பண்ணா என் மனசு தாங்கும், அதுக்கு மேல லாஸ் ஆச்சுன்னா தாங்க முடியாது அப்படின்னு வைப்பாங்க. சில பேர் வந்து பாயிண்ட்ஸ் வச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்க கூடாது. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். சரி, இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்ல 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் எவ்வளவு தூரம் வரைக்கும் வைக்கிறாங்க, 80 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. அப்போ இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு தூரம் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, 80 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, நீங்க இந்த இடத்துல எங்கேயுமே என்ன பண்ணாதீங்க, பை பண்ண வேண்டாம். இப்போ உங்க என்ட்ரியை எங்க போட்டுக்கோங்கன்னா ஸ்டாப் லாஸ்ல எடுத்துட்டு போய் போட்டுக்கோங்க. உங்க என்ட்ரி எங்க எடுத்துட்டு போய் போடுறீங்க, நீங்க ஸ்டாப் லாஸ்ல தான் உங்க என்ட்ரியை போடுறீங்க. அப்ப என்ன ஆனா சேஃபா இருக்கும். இதுக்கு மேல வரதுக்கான சான்சஸ் இல்லன்றதுனால அப்ப இங்க இருந்து பை பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும்னா நல்ல ஒரு ரிவார்டா தான் இருக்கும். அதனால இனிமேல் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா என்ட்ரி எங்க போடுங்க, ஸ்டாப் லாஸ்ல தான் போடணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ்ல போடணுமா, அப்ப நான் 2-3 ட்ரேட் மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க மார்க்கெட் 100 ரூபாயில இருந்து 90 ரூபாய் வந்துட்டு கூட ஸ்டாப் லாஸ் அடிச்சு கூட மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப 2-3 ட்ரேட் மிஸ் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இதை வந்து சைட் பிசினஸா பண்ண வந்திருக்கோம் தவிர ட்ரேடிங் பண்றதுக்கு வரல. நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணணும்னா அந்த 2 ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். சைட் பிசினஸா நம்ம பண்ணும்போது ஒரு ட்ரேட் வந்தாலும் ஓகே, நல்ல ட்ரேடா வருதுன்னா நீங்க 80 ரூபாய் வரைக்கும் தாராளமா வெயிட் பண்ணலாம். ஒரு ட்ரேட் வந்தாலும் நம்மளுக்கு என்ன ட்ரேட் கிடைக்கும்னா நல்ல ட்ரேடா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரேடா கிடைக்குது, அது மட்டும் இல்லாம இந்த 20 பாயிண்ட் சேர்த்து பிடிக்கணும் நம்ம. அப்போ ரிஸ்க் டு ரிவார்டு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது.